ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அருணாச்சினி ஃப்ரம் விருதுநகர். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, பாயாசம் பண்ணலாம் வாங்க. நான் 1 கிளாஸ் பால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 5 கிளாஸ் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. நல்லா பால் பொங்கவும் 100 ஜவ்வரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தேன். பால் பொங்கவும் அந்த ஜவ்வரிசியை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது கூட கொஞ்சோண்டி 50 கிராமு சேமியா ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் பால் 4 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் ஜீனி போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்காக கேரட்டு, ஒரு கலருக்காக கேரட் வந்து லைட்டாக துருவி விட்டுருக்கேன். ஒரு 1/2 கேரட்டு துருவி விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டா அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வரவும் ஜவ்வரிசி பால் மாதிரி கண்ணாடியாட்டம் வரவும் நல்லா நெய் ஊற்றி உங்களுக்கு தேவையான நட்ஸு போட்டு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், என்ன